யாரு அது? ஜனநாயகன் படத்த வந்து இப்படி இல்லீகலா சோசியல் மீடியால வெளியிட்டது அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் எல்லாரும் கொந்தளிப்புல இருக்கிறாங்க. அது யாரு? என்ன? எத்தன பேர் கைது பண்ணாங்க? நெறைய பேர கைது பண்ணி விசாரணையில இவ்ளோ பேரு. யாரு A1, A2 இந்த அளவுக்கு இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் ப்ராசஸ் போயி ஒரு எடிட்டர் தான் வெளியிட்டாரு. அதுவும் பென் டிரைவ் மூலமா காப்பி பண்ணி வெளியிட்டாங்க. அதுவும் அந்த படத்துக்கு சம்மந்தமில்லாத ஒரு எடிட்டர் வெளியிட்டாரு அப்படின்ற விவரங்கள் தெரியும். இன்னும் இது என்ன வகையில இது வந்து வெளியில வந்திருக்கு அப்படின்னு அந்த ப்ராசஸ் டீட்டெயிலா வந்து போலீஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஹைகோர்ட்ல இத பத்தின விவரங்களையும் குடுத்து, இது வந்து ஒரு டிஸ்கஷன் டாபிக்கா இப்ப மாறி இருக்கு. டிஸ்கஷன் டாபிக்ன்றத விட மக்கள் வந்து இத ஒரு ஆச்சரியத்தோட பார்க்குறாங்க. இது யார் யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்கிறாங்க? எப்படி இவ்வளவு பெரிய நட்சத்திரருடைய படம் இவ்வளவு அசால்ட்டா வெளியில வந்திருக்கு? அதுவும் ஃபுல் படம் HD குவாலிட்டில வெளியில வர அளவுக்கு பொறுப்பற்ற நிலையிலயா இருக்கிறாங்க? யார் அப்படி பண்ணது? முதல்ல இப்படி ஒரு படத்த வந்து காப்பி பண்ணி இல்லீகலா விடணும்னு நெனச்ச அந்த எண்ணம் யாருக்கு இருக்கு? அதே சமயம் இப்படி இல்லீகலா வெளியிட்டிருக்கான்னா, அத வெளியிடக்கூடிய தைரியம் எப்படி வந்தது? எப்படிப்பட்ட தைரியத்தோட அந்த நபர் இப்படி செயல்பட்டிருக்கணும்? அப்போ அவர் யாரு? அப்படின்ற அந்த விவரங்களையும் மக்கள் உற்று நோக்கி கவனிச்சுட்டு இருக்கிறாங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இங்க சென்னை சிட்டி போலீஸ் வந்து தர்ஸ்டே அதாவது இன்னைக்கு என்னென்ன விவரங்கள் குடுத்திருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். ஃப்ரீலான்ஸ் ஃபிலிம் எடிட்டர் A1 குற்றவாளி. அவர் தான் ஜனநாயகன் படத்த பென் டிரைவ்ல காப்பி பண்ணிட்டு வராரு. அவர்கிட்ட இருந்து அவருடைய தம்பி கிட்ட ஷேர் ஆகுது. அவர் தான் A2 குற்றவாளி. அவர் எங்க வொர்க் பண்றாருன்னா, போத்தீஸ்ல வொர்க் பண்றாரு. போத்தீஸ்ல டிரைவரா வொர்க் பண்றாங்க. இவர் தான் A2 குற்றவாளி. A3 குற்றவாளி யாருன்னா, போத்தீஸ்ல பர்ச்சேஸ் மேனேஜரா இருக்கக்கூடியவருக்கு இது அதுக்கப்புறமா ஷேர் ஆகுது. அங்க இருந்து தான் இந்த படம் வந்து மொத்தமா வெளியில வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்ற விவரங்கள மெட்ராஸ் ஹைகோர்ட் கிட்ட வந்து சொல்லியிருக்கிறாங்க தமிழ்நாட்டினுடைய போலீஸ். கஸ்டடியில எடுத்து இவங்க கிட்ட விசாரிக்கணும். என்னென்ன வகையில இது எப்படியெல்லாம் டிரான்சாக்ஷன் ஆச்சு? எங்கெங்கெல்லாம் இது வந்து டிரான்ஸ்ஃபர் ஆச்சு? அப்படின்ற விவரங்கள் எல்லாரையுமே வந்து கூப்பிட்டு வச்சு கஸ்டடியில வச்சு விசாரிக்கணும் அப்படின்ற மாரி பெர்மிஷன் கேட்டு அதுக்கு அலோவும் பண்ணியிருக்கிறாங்க. பெர்மிட் குடுத்திருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இவ்வளவு டெக்னீஷியன்ஸ் இன்வால்வ் ஆகி, ஆயிரக்கணக்கான பேர் இன்வால்வ் ஆகி இந்த ஒரு படத்த வந்து அவங்களுடைய உழைப்ப இப்படி ஒரு நொடியில வீணாக்குற மாதிரியான ஒரு சம்பவம் செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா, இவங்களுக்கு எந்தவித கரிசனையும் காட்டக்கூடாது. எந்த வகையிலயும் இவங்க கிட்ட லீனியன்ட்டா நடக்காதீங்க. கண்டிப்போட நடந்து, இவங்க கிட்ட கஸ்டடியில என்ன நடந்தது அப்படின்ற அந்த விசாரணைய நடத்தி, உண்மை விவரங்கள வெளிக்கொண்டு வாங்க அப்படின்ற மாரி சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பா பார்த்தீங்கன்னா, இது எந்தெந்த வகையில டிரான்சாக்ட் ஆயிருக்கு. முதல்ல A1 குற்றவாளி கிட்ட இருந்து A2 வரைக்கும் A2ல இருந்து A3 வரைக்கும் வந்து கண்டுபிடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா இது எப்படி வருது? யார் இத இணையதளத்துல போஸ்ட் பண்ணது? இந்த விவரங்கள இன்னும் தெளிவா வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக கஸ்டடியல் இதுல எடுத்து விசாரணையானது பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்ன நடக்க போகுது? ஜனநாயகன் திரைப்படத்துக்கு இப்படி ஒரு நிலையா? அப்படின்ற மாரி பல கோணத்துல கேள்விகள் எழுப்பப்பட்டுட்டு இருக்கு. இந்த ஒரு காரணமா வச்சே விஜய் அவர்கள் வந்து இன்னொரு படம் நடிக்க போறாருன்னு சொல்லப்படுது. ஏன்னா தன்னுடைய ரசிகர்களுக்கு இறுதியா ஒரு பெரிய ட்ரீட்டா குடுத்துறலாம்னு சொல்லி மலேசியாலலாம் ஆடியோ லான்ச் வச்சு சென்சார் இஷ்யூலாம் வந்தபோது கூட தைரியமா இருந்த ரசிகர்கள் கிட்ட இப்படி ஒரு நிலையா? அப்படின்ற மாரி விஜய் அவர்கள் தன்னுடைய ரசிகர்களுக்காகவே இன்னொரு திரைப்படமும் நடிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. நடிப்பாரா? நடிக்க மாட்டாரா? ஜனநாயகன் படம் திருப்பியும் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுமா? ரிலீஸ் ஆகாதா? அப்படின்னு பல கேள்விகள் இருக்கு. நிச்சயம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு தான் படக்குழுவினர்ல இருந்து பல பேர் குறிப்பிட்டுட்டு இருக்காங்க. என்ன நடக்குது? பொறுத்திருந்து பார்க்கலாம். அதே சமயம் ஜனநாயகன் படத்த தியேட்டர்ல பார்க்கறதுக்கு யாரெல்லாம் வந்து ரொம்ப வெறியா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்ற விஷயத்தையும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.